குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு யூனிட் 3ல ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூனிட் 3ல தின் சிலிண்டர்ஸ் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ் இந்த டாப்பிக்கை படிக்க போகிறோம். ஓகேவா? யூனிட் 3ல ரெண்டு டாபிக் இருக்கு. ஒன்று வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இன்னொன்று வந்து தின் சிலிண்டர் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல். இங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வேணால் ஏதாவது ஒரு டாபிக் நல்லா படிச்சுக்கலாம். பட் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ வாட் இஸ் தின் சிலிண்டர் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல், எங்கே இது அப்ளை ஆகுது, இதை பற்றி முதல்ல பார்ப்போம். தின் சிலிண்டர்னா என்ன, ஸ்பெரிக்கல் ஷெல்னா என்ன? Diameter of the cylinder, thickness of the cylindrical shell is less than 1/10 or 1/15 times its diameter. அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டரில் 10ல் ஒரு மடங்குலேருந்து 15ல் ஒரு மடங்கை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தின் சிலிண்டர். டயமீட்டர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா 1/15 விட அதிகமாகிடுச்சுன்னா அதோட டயமீட்டர் சப்போஸ் 100 mm வச்சுக்கோங்க. அதில் 1/10 எவ்வளோ, 10 mm. 10 mm விட திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் திக் சிலிண்டர். அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தின் சிலிண்டர். ஓகேவா? இதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் யூனிஃபார்மாக ஆக்ட் ஆகுது, இதில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து யூனிஃபார்மாக ஆக்ட் ஆகலை அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் வந்து இதில் யூனிஃபார்மாக இருக்குது, இதில் யூனிஃபார்மாக இல்லை. இதில் தின்னில் யூனிஃபார்மாக இருக்குது, திக் சிலிண்டரிக்கல் ஷெல்லில் யூனிஃபார்மாக இல்லை. த ரேடியல் ஸ்ட்ரெஸ் induced is very small and is neglected. இதில் ரேடியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரேடியல் ஸ்ட்ரெஸ் இல்லை, ரேடியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்குது, இதில் யூனிஃபார்மாக இல்லை. நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்குது, இதில் இல்லை. இந்த முக்கியமான பாயிண்ட்டு, இந்த டயமீட்டர் வந்து 1/10 விட கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் தின் சிலிண்டர், அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் திக் சிலிண்டர். ஓகேவா? திருப்பி அசம்ஷன்ஸ் மேட் இன் டிசைன் ஆஃப் தின் சிலிண்டரிக்கல் ஷெல். அசம்ஷன்லையும் அதே தான் சொல்கிறோம். நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் யூனிஃபார்ம், ரேடியல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஸ்மாலர் அண்ட் நெக்லெக்டட், லோடிங் இஸ் யூனிஃபார்ம், எல்லா இடத்துலையும் லோடு ஒரே மாதிரி இருக்குது. டேகிரேடேஷன் ஆஃப் வால், கரோஷன் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் நெக்லெக்டட். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணால் நான் கரோடாகவும் துரு பிடிச்சி போவோம், கெமிக்கல் ரியாக்ஷனால துரு பிடிச்சி போவோம், அதெல்லாத்தையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இந்த சிலிண்டர் உடஞ்சிச்சுன்னா எப்படி உடையும்? ரெண்டு டைப் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பிளிட் இன்டு 2 ட்ரப்ஸ், இது மாதிரி பாதி பாதியாக மேலே பாதி கீழே பாதி உடஞ்சிச்சுன்னா, நடுவில் குறுக்கில் உடஞ்சா அதுக்கு பேர் ஸ்பிளிட் இன்டு 2 ட்ரப்ஸ், ட்ரஃப் மாதிரி உடையுது. அதே சிலிண்டர் நடுவில் 2 சிலிண்டரா, ஓகேவா, நடுவில் குறுக்கில் எப்படி கிராஸ் செக்ஷனில் உடஞ்சி 2 சிலிண்டரா இந்த மாதிரி உடைஞ்சா அதுக்கு பேர் ஸ்பிளிட் இன்டு 2 சிலிண்டர். இது உடையுதுன்னா எதனால் உடையுது? சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். இது உடையறதுனால, எந்த ஸ்ட்ரெஸ்னால இது உடையுது? சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஆர் அதுக்கு இன்னொரு பேர் ஹூப் ஸ்ட்ரெஸ். ஹூப் ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி உடைஞ்சா அது எதனால் உடையுது? லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெஸ், லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெஸ். இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஃபார்முலா இருக்குது. எஃப்சின்னு வச்சுருக்கோம் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஆர் F1ன்னு வச்சுப்போம், PD/2T. எஃபிஷியன்சி கொடுத்தாங்கன்னா அந்த எஃபிஷியன்சி டேர்மை இங்கே சேர்த்துக்கணும். PD/2T இன்ட்டு ஈட்டா, ஈட்டா சிம்பிள் ஃபார் எஃபிஷியன்சி. அது மாதிரி லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் FL ஈக்குவல் டு, இது F2ன்னு வச்சுக்கிறோம், PD/4T ஆர் PD/4T இன்ட்டு எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி கொடுத்தா இது மாதிரி வச்சுக்கணும். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு F1 மைனஸ் F2 டிவைடட் பை 2. ஓகேவா? இது F1 F2 divided by 2, இது சப்ஸ்டியூட் பண்ணால் you will get PD/8T. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு PD/8T. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சிலிண்டர்லாம் எங்கே ஒர்க் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி லைட்டாக ஒரு படத்தில் பார்ப்போம். ஓகேவா? இதுதான் நம்மளோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் வெசல். ஓகேவா? நிறைய இந்த ஆயில் டேங்கரில், ஓகேவா, கேஸ் ஸ்டோரேஜ் டேங்க்லலாம் இந்த மாதிரி இருக்கும். அது கெமிக்கல் ஸ்டோரேஜ் டேங்க்கில், இண்டஸ்ட்ரியெலாம் அது மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் தின் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஜாயிண்ட் போட்டிருக்காங்க. இந்த ஜாயிண்ட்டை பிரேக் ஆனால் 2 சிலிண்டராக உடஞ்சிரும். அதுக்கு பேர் தான் அது ஃபெயிலியர் டியூ டு லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெஸ். இதே சிலிண்டர் நடுவில் குறுக்கில் உடஞ்சி 2 பாதி, மேலே பாதி கீழே பாதியாக உடஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரஃப்ன்றோம். தட் இஸ் டியூ டு எதனால் உடையுது? அது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஹூப் ஸ்ட்ரெஸ். 2 டைப் ஆஃப் ஃபெயிலியர். அதே மாதிரி தான் ஸ்பியரும். இதுக்கு பேர் ஸ்பெரிக்கல் ஷெல், ஸ்பெரிக்கல் ஷெல் ஆர் ஸ்பெரிக்கல் வெசல். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெரிக்கல் வெசல் ஆர் ஸ்பெரிக்கல் ஷெல் கேஸ் டேங்க்கில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கேஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நார்மலி இந்த ஆக்சிஜன் ஸ்டோர் பண்ணுறது, ஓகேவா, அந்த மாதிரி ஹையாக கூல் பண்ணி
சில கேஸஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க கிரையோஜெனிக் டெம்பரேச்சரில். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஃபெயிலியர். நடுவில் எப்படி உடையலாம், இல்லை எப்படி உடையலாம். இதை பற்றியே நம்ம அடுத்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம். ஓகேவா? இது உடஞ்சா என்ன, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அதே மாதிரி தான் தின் ஸ்பெரிக்கல் ஷெல்லும். ஓகேவா? எல்லாத்துலேயும் இந்த தின்னுனாவே டயமீட்டர் வந்து இந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் திக்னஸ். இந்த திக்குள்ளே இருக்கிறது காலியாக இருக்குது, அதனால எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம். இது ரெண்டாக பாதியாக உடஞ்சா ஸ்பியர் எப்படி உடையும், பால் மாதிரி இருக்கிறது எப்படி உடையும். இந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த டயமீட்டரை விட 1/10 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தின் சிலிண்டர், அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் திக் சிலிண்டர். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸ்பெரிக்கல் ஷெல்லுலேயும் இந்த மாதிரி இது பேர் ஸ்பெரிக்கல் ஷெல். 1/10 விட அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் திக் ஸ்பெரிக்கல் ஷெல். 1/10 விட டயமீட்டர் இந்த திக்னஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா திக்னஸ் இஸ் லெஸர் தென் 1/10 ஆஃப் டயமீட்டர். டயமீட்டரை விட 1/10 விட திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தின் ஸ்பெரிக்கல் ஷெல். தின் ஸ்பெரிக்கல் ஷெல். இப்போ நம்ம ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா கணக்கு தான் போட போகிறோம். தியரி பார்ட் அவள் தான். அதில் சேஞ்ச் இன் டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ தின் சிலிண்ட்ரிக்கல் ஷெல் டியூ டு அன் இன்டர்னல் ப்ரெஷர். இன்டர்னல் ப்ரெஷர்னால சேஞ்ச் இன் டைமென்ஷன் என்ன. முதல்ல நம்ம சேஞ்ச் இன் லென்த்துக்கு வந்து delta L by L is equal to E2 is equal to F1 by E into 1/2 minus 1 by M. இது நம்ம திருப்பி கணக்கில் படிப்போம். ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் இங்கே பார்த்துக்கோங்க. அடுத்து சேஞ்ச் இன் டயமீட்டர் கண்டுபிடிச்சி delta D by D is equal to E1 is equal to F1 by E into 1 minus 1 by 2M. சேஞ்ச் இன் வால்யூம்க்கு அது மாதிரி F1 by E into 5/2 minus 2 by M. Volume of cylinder எவ்வளோ, π/4 d square area into length. Volume of cylinder π/4 d square area into length. delta V by V அது மாதிரி 2 into E1 plus E2. ரெண்டு பக்கமும் டயமீட்டர் மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் லென்த் தெரியும், அதனால 2 into E1. E1 E2 ஸ்மால் E1 E2 இஸ் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் வந்து ஸ்மால் E1. இப்போ 2 into E1 plus E2. இதெல்லாம் வச்சு நம்ம கணக்கை படிக்க போகிறோம். அதே மாதிரி தின் ஸ்பெரிக்கல் ஷெல்லையும் இப்போ தான் படித்தோம். ஸ்பெரிக்கல் ஷெல்னா என்னென்னு அதே கான்செப்ட் தான். திக்னஸ் வந்து 1/10 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தின் ஸ்பெரிக்கல் ஷெல். இதில் ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் வரும், ஏன்னா பால் எல்லா பக்கமும் ரவுண்டாக தான் இருக்கும். எப்படி வெட்டினாலும் கிராஸ் செக்ஷன் ரவுண்டாக தான் தெரியும். இப்போ ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் தான், அதனால் வெறும் எஃப்னு வச்சுக்கிறோம். இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் டு PD/4T. PD/4T எஃபிஷியன்சி கொடுத்தாங்கன்னா எஃபிஷியன்சி சேர்த்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் இன் டயமீட்டர் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். E1 E2 E3 எல்லாமே ஒன்று தான். delta D by D F by E into 1 minus 1 by M. வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, π/6 into D cube. வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு π/6 into D cube. ஓகேவா? இதை வச்சு நம்ம சேஞ்ச் இன் வால்யூம் என்ன 3 into E1. இதை E1ன்னு வச்சுக்கலாம், E2ன்னு வச்சுக்கலாம். 3ஆல் பெருக்குனா நமக்கு சேஞ்ச் இன் வால்யூம் கிடைச்சிடும். ஓகேவா? வித் திஸ் we can solve the problem. நம்ம கணக்கு போடும்போது ஃபார்முலா பற்றி நிறைய படிச்சுக்கலாம். டிட்டர்மைன் த திக்னஸ் ஆஃப் த பிளேட் ரெக்வயர்ட் ஃபார் ஏ பாய்லர் ஆஃப் இன்டர்னல் டயமீட்டர் 1.5 மீட்டர். இப்போ பாய்லர்னா எப்படி இருக்கும், டீ கடையெல்லாம் பாய்லர் பார்த்துப்பீங்க, இது எப்படி இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லாக தான் இருக்கும், ஸ்பியராக இருக்காது. அப்போ பாய்லர்னு கொடுத்தா என்ன பண்ணணும், தின் சிலிண்ட்ரிக்கல் ஷெல் அப்படின்னு ஞாபகம் வரணும். அதோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 1.5 மீட்டர். மீட்டரை மில்லிமீட்டராக மாற்றிக்கோங்க ஃபர்ஸ்ட். Subjected to an internal pressure of 1 Newton per mm square. Pressure the small p 1 Newton per mm square. If the efficiency of the joint is 75%. இங்கே efficiency கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அதை ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கணும். 100ஆல் டிவைட் பண்ணி ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கணும். இந்த வேல்யூ தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்டீல் பிளேட் இஸ் 100 Newton per mm square. பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்டீல் பிளேட் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அதை F1ன்னு வச்சுக்கணும். எந்த ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுக்கல, நம்ம ரெண்டு ஸ்ட்ரெஸ் படிக்கிறோம். ஒன் இஸ் லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெஸ், அது ஒரு சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். எப்பயும் எதுவும் பேர் கொடுக்கலன்னா அதை F1ன்னே வச்சுக்கோங்க. அதை F1 இஸ் கால்ட் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஹூப் ஸ்ட்ரெஸ். சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஹூப் ஸ்ட்ரெஸ், அது F1ன்னே வச்சுக்கோங்க, F1ன்னு எடுத்துக்கோங்க. சரி, இவ்வளவுதான் கொடுத்துருக்கிற டேட்டா. என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மைன் தி திக்னஸ் ஆஃப் த பிளேட். என்ன கண்டுபிடிக்கணும், திக்னஸ் ஆஃப் த பிளேட். நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெஸ்னா F1. F1க்கு பேர் என்ன, ஹூப் ஸ்ட்ரெஸ் ஆர் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். அந்த ஃபார்முலாவை முதல்ல எழுதுங்க. PD/2T.
F1 is equal to FC is equal to PD by 2T. எஃபிஷியன்சி கொடுத்தாங்கன்னா PD by 2T into efficiency. எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? F தெரியும், P தெரியும், D தெரியும், 2T எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி இந்த மாதிரி இந்த ஃப்ராக்ஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் T மட்டும் தெரியாது, இங்கே போயிடும். 100 இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்து. ஓகேவா? Just substitute in calculator, you get the answer 10 mm. 10 mm. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். ஒரு ஃபார்முலாவும் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். எழுதி வச்சுக்கிட்டா படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். The second question, a vertical thin walled stand pipe is 4.8 meter. 4.8 meter diameter. Vertical thin walled stand pipe. இப்போ பைப்புனா எப்படி இருக்கும்? பைப்புனாலும் சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும். பாய்லர்னாலும் சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும். இப்போ 4.8 மீட்டர், இதையும் தின் சிலிண்டர் ஞாபகம் வச்சுக்கணும். பைப்புனா ஓகேவா? பைப் எல்லாரும் பார்த்துருப்பீங்க வீட்டில், வாட்டர் பைப்லாம். இப்போ இதோட டயமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றிக்கோங்க. அண்ட் ஸ்டாண்ட்ஸ் 30 மீட்டர் ஹைட். இந்த ஹைட்டை எல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்டை எல்லுன்னு வச்சுக்கோங்க. 30 × 10⁻³ mm. ஓகேவா? இஃப் த அலோவபிள் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் இன் டென்ஷன். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ் எப்பயுமே என்ன சொன்னேன்? F1ன்னு வச்சுக்கோங்க. எந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் F1ன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் ரெக்வயர்ட் வால் திக்னஸ் ஆஃப் த பைப்? திருப்பியும் வால் திக்னஸ் தான் கேட்குறாங்க. அஸ்யூம் தட் த பைப் இஸ் ஃபில்டு வித் வாட்டர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 10 kN/m³. இதில் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 kN/m³. ஒன்று தான் புதுசு. ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எப்படி கணக்கு போடுறது? நமக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு PD by 2T. PD by 2T. இதில் என்ன தெரியாது? ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டான், டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, 2T தான் கேட்டிருக்காங்க. P தெரியாது. என்ன தெரியாது? P இஸ் நாட் கிவன். P இஸ் நாட் கிவன். Pயை கண்டுபிடிச்சாதான் இந்த கணக்கு போட முடியும். Pக்கு பேசிக் ஃபார்முலா ஒன்று இருக்குது, ஹைட்ரோஸ்டேட்டிக் லா ஆஃப் ப்ரெஷர். ஹைட்ரோஸ்டேட்டிக் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஹைட்ரோஸ்டேட்டிக் லா ஆஃப் ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு W × H. P இஸ் ஈக்குவல் டு W × H. where W is specific weight and H is height. அதுக்கு தான் இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் கொடுத்துருக்காங்க. கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்கிறத நியூட்டனாக மாற்றிக்கிறோம். 10⁻³ ஹெச் வந்து மீட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. அதை மீட்டர்லேயே வச்சு, ஏன்னா இங்கே மீட்டரில் இருக்குன்னு அதனால இங்கேயும் மீட்டர்லேயே வச்சு ஆன்சரை மீட்டரில் கண்டுபிடிச்சிக்கிறேன். ப்ரெஷர் வந்து 300 × 10⁻³ Nm/m² வருது. ஆனால் நம்ம ஃபைனலாக ஃபார்முலாவில் மில்லிமீட்டரில் போடணும். இங்கே மீட்டர் ஸ்கொயரை நான் மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்? 10⁻6 டிவைட் பண்ணுறேன். இந்த 10⁻6 எப்படி வந்துச்சு? 1 மீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கு என்ன ரிலேஷன்? 1000. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் அதை ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர், 1 மீட்டர் ஸ்கொயர். 1000 ஸ்கொயர் பண்ணால் 10⁻6 mm². மீட்டர் ஸ்கொயருக்கும் மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கும் உள்ள ரிலேஷன் 10⁻6. 10⁻6 இங்கே டிவைடட் பைல இருக்குது, அதனால கீழே டிவைடட் பைல இந்த 10⁻6 போட்டுருங்க. கீழே இருக்கு Nm/m². மீட்டர் ஸ்கொயர் கீழே இருக்கிறதுனால இங்கேயும் கீழே போட்டுருங்க. இப்போ மீட்டர் ஸ்கொயரை மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றுறதுக்காக இந்த 10⁻6. இந்த 10⁻6 எப்படி வந்துச்சுன்றது தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ போட்டோம்னா வில் கெட் த ஆன்சர். இதை டிவைட் பண்ணால் 0.3 Nm/m²ன்னு வந்துடும். இந்த ப்ரெஷர் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ப்ரெஷர் டயமீட்டர் கொடுத்துருக்கான், F கொடுத்துருக்காங்க, 2T. T எங்கே போயிடும்? இது இங்கே வந்துடும். வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? இந்த கணக்கில் P is equal to WH அது புதுசாக யூஸ் பண்ணிடும். The next question, a cylindrical shell 3 meter, a cylindrical shell 3 meter long has 1 meter internal diameter. அப்போ L வந்து எவ்வளோ? 3 மீட்டர். டயமீட்டர் சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லுன்னே கொடுத்துட்டாங்க. பாய்லர்னு கொடுக்கலாம், பைப்புன்னு கொடுக்கலாம், இல்லை அது மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லுன்னே கொடுத்துடலாம். 1 மீட்டர் டயமீட்டர், அதையும் மில்லிமீட்டரில் மாற்றிக்கோங்க. ஓகேவா? அண்ட் 1.5 mm மெட்டல் திக்னஸ். 1.5 mm metal thickness. திக்னஸை நோட் பண்ணி T is equal to 1.5. Calculate the circumferential and longitudinal stress induced. Also calculate என்ன கேட்குறாங்க? circumferential stress, longitudinal stress ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் கேட்குறாங்க. FC, FL. அது இல்லாமல் also calculate the change in diameter, length, volume of the shell. மூணுமே கேட்குறாங்க. change in diameter, length, volume of the shell. If it is subjected to an internal pressure of 1.5 Nm/m². ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க.
capital E Young's modulus is given. Poisson's ratio is given 0.3. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு இங்கே எழுதியிருக்கோம். முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். FC is equal to F1 is equal to PD by 2T. PD 2T எல்லாமே கொடுத்துருக்காங்க. We'll get the answer. அடுத்தது longitudinal stress FL is equal to F2 is equal to PD by 4T. PD 4 into T. இந்த ஆன்சரும் வந்துடும். அடுத்து மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும்? சேஞ்ச் இன் டயமீட்டர், லென்த், வால்யூம். முதல்ல சேஞ்ச் இன் டயமீட்டர். சேஞ்ச் இன் டயமீட்டர் எதில் வரும்? E1ல வரும். ஸ்ட்ரெயின் E1 equal to delta D by D is equal to F1 by E into 1 minus 1 by 2m. இந்த m தான் பாய்சான்ஸ் ரேஷியோ. 1 by m தானே அது பாய்சான்ஸ் ரேஷியோ. இதில் F1 தெரியும், E தெரியும், 1 minus 1 by 2m எப்படி எழுதணும்? 1 by 2 into 1 by m எழுதணும். ஏன் இப்படி பிரித்து எழுதணும்? 1 by mக்கு தான் பாய்சான்ஸ் ரேஷியோக்கு வேல்யூ தெரியும். 1 by m is equal to 0.3. இந்த கால்குலேட்டர் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் இட், யூ வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? இந்த ஆன்சர் வந்திருக்கும் 0.02125 வந்துச்சு. இந்த டி இங்கே மேலே போனால் பெருக்கும். டியோட வேல்யூ 1000. கெட் த ஆன்சர். டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 2.125. அதே மாதிரி சேஞ்ச் இன் லென்த். சேஞ்ச் இன் லென்த் எங்கே இருக்கும்? E2 ஸ்ட்ரெயின் E2 இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல் ஈக்குவல் டு F1 பை இ இன்ட்டு 1 by 2 minus 1 by m. இப்போ இந்த ஃபார்முலா படிக்கும்போது நல்லா படிச்சுக்கணும். E1னா டெல்டா டி பை டி, அதுக்கு ஒரு ஃபார்முலா. E2னா டெல்டா எல் பை எல், அதுக்கு ஒரு ஃபார்முலா. F1 பை இ இன்ட்டு 1 by 2 minus 1 by m. இதில் டெல்டா எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு F 500 E 1 by 2 1 by m டைரெக்டாகவே இருக்குது. போட்டோம்னா இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதான் 0.005. இந்த எல் மேலே போனால் பெருக்கும். இந்த எல்லால் பெருக்குன்னா என்ன வந்துடும்? எல்க டெல்டா எல். ஓகேவா? அதுக்கப்புறம் வால்யூமுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். V is equal to pi by 4 D square into L. pi by 4 D வந்து இங்கே 1000 ஸ்கொயர் இன்ட்டு எல் போட்டால் வால்யூம் கிடச்சிரும். இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இது வால்யூம் ஆஃப் சிலிண்டர். அடுத்தது சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த பெரிய ஃபார்முலாலையும் போடலாம். இல்லை E1 E2 கண்டுபிடிச்சனால சேஞ்ச் இன் வால்யூம் வந்து இதில் இருக்கும். EV வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் EV இஸ் ஈக்குவல் டு E1னா லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெயின், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின். E2னா லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெயின். E1னா சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின். EVனா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். EV வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு டெல்டா V பை V. இது வந்து 2 into E1 plus E2. இதுக்கு ஃபார்முலா 2 into E1 plus E2. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, அடுத்த கணக்கில் அதை போடுவோம். 2 into E1 plus E2. இப்போ 2 into E1 கண்டுபிடிச்சிருக்கேன். E1ன்றது இந்த ஆன்சர். டெல்டா டிஏ பெருக்காத்துக்கு முன்னாடி இதுக்கு பேர் தான் அது E1. அதனால் E1 தனியாக இங்கே வச்சுருக்கோம். E1 plus E2. E2ன்றது இங்கே பெருக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆன்சர் E2. இது பெருக்குனா ஒரு ஆன்சர் வந்திருக்கும். இது டெல்டா V பை V. இதுக்கு பேர் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். EV வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கேட்டால் இதோட நிறுத்திடணும். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் வேணால் என்ன பண்ணுது? V மேலே போய் பெருக்கும். அதுக்காக தான் V கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த வியால் பெருக்குங்க. வியால் பெருக்குனா வில் கெட் த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். சாரி, சேஞ்ச் இன் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் எவ்வளோன்னு வந்துடும். ஓகேவா? இது வரைக்கும் பாருங்கள். அடுத்த ப்ராப்ளம்ஸை அடுத்த கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.